ஹலோ guys, வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லிப்ரா ஆஃபீஸில் பார்ட் 2. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சில ஃபீட்பேக்ஸும் கொடுத்துருந்தீங்க. அது முடிஞ்ச அளவு நாங்கள் ஃபாலோ பண்ண பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஃபாண்ட், அதாவது போல்டு இட்டாலிக் இதெல்லாம் பண்ணுவோம்ல, ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டேன், போல்டு இட்டாலிக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது பார்க்க போகிறோம். அண்ட் தென் சேவ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும்னு பார்க்க போகிறோம். அடுத்தது ஸ்பெல்லிங் எரர்ஸ் எப்படி பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா, இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா கவர் பண்ணனா பண்ணுவோம். அது என்னன்றது போகிற போக்கில் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம லிப்ரா ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவோம். Desktop list. This PC not selected 1 of 10. ஓகே, LibraOffice 25.25 of 10. நம்ம கொஞ்சம் இதாக குறைச்சிக்குவோம். Inflection 30. Rate was off. Rate 50. Rate 4. Rate 40. Rate 35. 35 ஓகே நினைக்கிறேன். Microsoft LibreOffice 25. ஸோ இந்த ஸ்பீச் ஓகேவான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம அதை இப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம். LibreOffice 20. ஓகே, லிப்ரா ஆஃபீஸ் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். போன வாட்டி எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன். ஓகே, ஓப்பன் ஆகுது. LibreOffice list thumbnail view. List thumbnail view. ஓகே, இப்போ நம்ம டேப் கொடுப்போம். Application option A. Remote files. Recent doc templates button E. Writer document button W. ஓகே, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ரைட்டர்ன்றதான் MS வேர்ட் மாதிரியானது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ரைட்டருக்குள்ளேயே போவோம். ஓகே, Page untitled 1. LibreOffice document. Page 1 blank. ஓகே, பேஜ் 1 blank. அதே மாதிரி blankனு சொல்லிடுச்சு. அப்பேரடோன் வர யூஸ் பண்ணாலும் blank சொல்லுவோம். blank. டைட்டில் செக் பண்ணுவோம். இன்செர்ட் அப்படின்னா Nvidia plus T. ஜாஸ் யூஸ் பண்ணா ஜாஸ் கீன்னு சொல்லிக்கங்க. Untitled 1. LibreOffice Writer. ஓகே, இப்போ untitled 1 இந்த எல்லாமே படிச்சிருச்சு. இங்கே முதல்ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். F6 கொடுப்போம். என்னென்ன இங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். File sub menu left. ஃபைல் செப்னா அது ரிப்பன் மெனுன்னு அந்த மாதிரி இதை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன். இதில் ஒரு விஷயம் இருக்குது. Standard toolbar. New drop down button. இது ஒரு டூல் பாரு. Formatting toolbar. Paragraph style option pane please. பாரு, இது நமக்கு தனியாக காட்டும். இதெல்லாம் சைட் எடுக்கு சேமாக தான் காட்டும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இதுக்கு முன்னாடி காமிச்சா ஸ்டாண்டர்ட் டூல் பாரும் ஃபார்மேட்டிங் டூல் பாரும். Properties option pane toolbar sidebar deck help button. ஸோ இதுவும் இதை பற்றி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். Untitled 1. LibreOffice document blank. இது ஒர்க் ஏரியா, நம்ம ரைட் பண்ணுற ஏரியா. அடுத்தது ஸ்டேட்டஸ் பாரு. File sub menu left. சாரி, ஸ்டேட்டஸ் பார். Standard toolbar. Format properties up. Untitled 1. File sub menu left. Okay. New sub menu N. Exit. Untitled 1. Blank. சரி, நம்ம NVDA இன்செர்ட் எண்ட் கொடுத்து பார்ப்போம் நமக்கு ஸ்டேட்டஸ் பார் படிக்குதான்ட்டு. Page 1 of 10 words, 0 characters, default page style English, USA 100%. ஸோ ஓகே, நமக்கு படிக்குது. Blank. ஸோ ஃபோக்கஸ் அங்கே போகலை, ஏன்னு தெரில. நான் அடுத்த வீடியோவில் எப்படி ஸ்டேட்டஸ் பார் ஃபோக்கஸ் போகிறதுன்னு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, நம்ம இப்போ ஏதாவது எழுதிப்போம். ஹலோ HELLO. Hello space. ஹலோ ஐ பிச்சை பண்ண குறைச்சிருக்கலாமா? ரொம்ப கேவலமாக இருக்குது. பரவாயில்ல. EMA space. ஐயோ, Space spelling error M A out of blank space blank. ஸ்பெல்லிங் எரர் செக் பண்ணுறதுக்கு எல்லாம் நன்மைக்கு. ஓகே, ஐ ஆம் யூசிங் US I N H G space. I'm using LibraOffice. LIBREOFFICE LibreOffice space. ஸோ அது ஸ்பெல்லிங் எரர் வரும்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது பேர் நம்ம இப்போ ஒரு என்டர் கொடுப்போம். என்டர் கொடுத்தா நெக்ஸ்ட் லைன் அதே மாதிரி ஸ்பெல்லிங் எரர்ஸ்க்கும் சவுண்டும் வரும், எல்லாமே வரும். ஸ்பெல்லிங் எரர் சவுண்ட் Nvidia ரிலேட்டட் ஆனது, ஸ்க்ரீன் ரீடர் ரிலேட்டட் ஆனது. ஓகேங்களா, 1 minute. ஓகே, இப்போ நம்ம என்ன எழுதுறோம்? Hello spelling error using spelling error LibreOffice blank. Using LibreOffice. It's so amazing எழுதுறோம். I T it space S O so space. so goodன்னு போட்டு டக்கு நமக்கு நல்லா வேலை முடியும். நான் குட்டுக்கு GUDன்னு போடுறேன். GUD God space. ஓகே, இது ஒரு ஸ்பெல்லிங் எரர். அடுத்தது everyone யூஸ்ன்னு போடுவோம். EVERY every space. ON space E space. ஓகே, யூஸ். ஸோ பின்னாடி சவுண்ட் கேட்குது, அதை தான் கண்டுக்காதீங்க. US E use space. ஓகே, இப்போ நம்ம எப்படி ஸ்பெல்லிங் எரர் செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
Use 1. Every. Spelling error cut. ஓகே, இதில் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் கீ கொடுத்து பார்ப்போம். நம்ம கொடுத்து பார்த்தா வரும். Menu. Cut CTR. Copy. Paste. Clone. Clear the paragraph. Lists up. Insert page. Cut. Copy. Paste CTR. Untitled 1. Libra. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, wait a minute. Screen sharing. Screen sharing meeting controls window. Mute. Currently unmuted. Alt plus A button 1 of 48. Untitled 1. Libra. Hello spelling error. EMA using H. Spelling error EMA. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி ஸ்பெல்லிங் எரர்ஸ் செக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேர்டில் வச்சுக்கிட்டு, இப்போ இது இம்முன்னு படிக்குதா, இந்த வேர்டில் வச்சுட்டு F7 ப்ரெஸ் பண்ணுங்க. லேப்டாப்பாக இருந்தால் ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் F7 கொடுக்கணும். ஓகேங்களா, F7 எங்கே இருக்குது? ஓகே, F7. Spelling English. USA. Spelling English. இந்த மாதிரி படிக்கும். நம்ம இங்கே எந்த டேபு கொடுத்துக்கிட்டே போகணும். இதில் எதையும் நம்ம பண்ண தேவை, டேபு கொடுத்துட்டே போனோம்னா ஸ்பெல்லிங் சஜஷன் லிஸ்ட் வரும். ஓகேங்களா, Ignore once button. Ignore all button. Skip. Add the dictionary button. Suggestions list suggested words to replace the misspelled word. Select the word that you want to use and then. ஓகே, இங்கே நம்ம அப்பேர் டவுனரை யூஸ் பண்ணி பார்க்கணும். IA 2 of 6. INA 1 of 6. IA 2 of MA 3 of 6. IRMA 4 of 6. IRA 5 of 6. ILA 6 of. IDA 7 of. IVA 8 of 6. IMA 9 of 60. IMA 10 of 6. LIMA 11 of 6. IMA 8 of. IDA 7. ILA 6 of. IRA 5 of. IRMA 4 of 16 level 1. ஓகே, இங்கே நமக்கு ஸ்பெல்லிங் தெரியணும்னா ஜஸ்ட் இன்செர்ட் அப்பேரை கொடுங்க. IRMA IRMA. IRMA என்ன? MA 3 of 16. MA MA. IA 2 of 6. IA IA. INA 1 of 6. INA INA. ஓகே, இதில் நமக்கு தேவையான ஸ்பெல்லிங் வேற. Untitled 1. LibraOffice Writer. Untitled. Hello. Spelling out of spelling error. Out of spelling error. Spelling error. I M I space out of spelling error. M I M space I space M A. ஓகே, It's so spelling error got everyone use. I. இந்த குட்டை யூஸ். So spelling error got. ஓகே, இங்கே வச்சுட்டு நம்ம வந்து F7 ப்ரெஸ் பண்ணுவோம். Spelling English USA. ஓகே, இப்போ ஐஎம்க்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பிகாஸ் அது வேற வேர்ட்ஸை காட்டுது. ஐஎம்னு அதை பிரித்து காட்டல. ஸோ இங்கே வந்து குட்டையாவது காட்டுதான்னு பார்ப்போம். ஸோ இங்கே நான் F7 கொடுத்து இந்த ஸ்பெல் செக் டயலாக் பாக்ஸ்க்கு வந்துட்டேன். இங்கே வந்து Alt S கொடுத்தானா டேரெக்டாகவே ஸ்பெல்லிங் சஜஷன் லிஸ்ட்டுக்கு போயிடும். நான் கொடுத்துட்றேன். Suggestions list suggest sit 2 of 6. Good 1 of 6 level 1. குட் இதை காட்டுது பார்த்தீங்களா? Sit 2. Good 1 of 6 level 1. ஸ்பெல்லிங் பார்க்கணும்னா Alt அப்பேரோவை இன்செர்ட் அப்பேரோ ட்வைஸ் பண்ணுங்க. 2 வாட்டி கொடுங்க. Good G O O D. குட் வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு என்டர் அடிங்க. Confirmation dialog. Continue checking at beginning of document. ஸோ இன்னொரு வாட்டி டாக்குமெண்டோட பிகினிங்லேருந்து செக் பண்ணுறீங்களான்னு கேட்குது. நம்ம இப்போதைக்கு வேண்டாம் கொடுத்து. Yes button what? No button N. Spelling English US. ஸோ வேறு ஏதாவது ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்டோட பிகினிங்லேருந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நான் இங்கேருந்து வெளில போகிறதுனா ஜஸ்ட் டேப் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துருங்க. Correct check grammar. Help button H. Options button. Undo but close button C. க்ளோஸ் கொடுத்துருங்க. இதில் இருக்கிற மிச்ச ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். Untitled. Hello I'm it's so good everyone use. ஸோ இப்போ குட்னு மாறிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ஸ்பெல் செக் பண்ணுறது. ஸோ இது அப்ளிகேஷன் கீழே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் கொடுக்கல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம சேவ் பண்ணுவோம். ஓகேங்களா, வாங்க. ஃபார்மேட்டிங் சொல்லியிருந்தா அதை பண்ணி கேட்டோம். Hello I'm using spelling H. ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். Hello I'm using LibraOffice select. ஸோ இதெல்லாம் டெக்ஸ்ட் நேவிகேஷன் தான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுன்றதால அதெல்லாம் சொல்லலை, தேவைப்படுறத மட்டும் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபாண்ட்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். இன்செர்ட் F. Liberation serif 12 pt white on very dark gray line left. லிபரேஷன் செரிஃப்ன்றது ஃபாண்ட் 12 ptன்றது சைஸு. ஸோ இங்கே வந்து Liberation serif 12 pt white on very dark gray line left. அலைன் லெஃப்ட். இப்போ அலைன் சென்டர் பண்ணுவோம். அதுக்கு கண்ட்ரோல் E. நம்ம MS வேர்டில் என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அதே தான் இங்கேயும். Center on. ஓகே, சென்டர் ஆன்னு சொல்லிடுச்சு. Liberation serif 12 pt white on very dark gray line center. அலைன் சென்டர்டு. ஸோ சென்டர் ஆன்னு சில நேரத்தில் சொல்லும், சில நேரத்தில் சொல்லாது. அதனால் ஏன் எனக்கு சொல்லணும்னு கேட்கக்கூடாது. எனக்கு நேற்று சொல்ல, இன்னைக்கு சொல்லுது அதிசயமா எப்படின்னு தெரில. பட் சொன்னாலும் சொல்லாட்டியும் நம்ம ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணும்போது கன்ஃபார்ம் ஆயிரும். அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா அகைன் ஒரு வாட்டி இன்செர்ட் F கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் இப்போ போல்ட் பண்ணுறேன். அதை போல்டாக சொல்லலை, பட் போல்ட் ஆயிடுச்சு. ஹவு டு கன்ஃபார்ம்? 1 செகண்ட். Restore unavailable R1 of X. Untitled 1 LibraOffice. இப்போ எப்படி நம்ம இதை வந்து போல்ட் ஆயிடுச்சா இல்லைன்னு கண்டுபிடிக்கலாம்னா ஜஸ்ட் இன்செர்ட் F கொடுங்க. No formatting information. Hello I'm using spelling error. இப்போ கொடுப்போம். Liberation serif 12 pt white on very dark gray bold align center. பாத்தீங்களா, போல்டுன்னு சொல்லிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து இதை வந்து H. Hello I'm using கண்ட்ரோல் U கொடுத்து அண்டர்லைன் பண்ணிப்போம். ஸோ பின்னாடி கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. Liberation serif 12 pt white on very dark gray bold underline align center. அலைன் சென்டர். ஓகேங்களா, இப்போ கீழ் லைனை நம்ம வந்து இட்டாலிக். It's so good everyone It's so good everyone use. ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இட்டாலிக் பண்ணுறது கண்ட்ரோல் Y கொடுக்குறேன். பட் கொடுத்துட்டேன், ஆனால் இப்பயும் சொல்லலை. இது ஒரு சின்ன அக்சபிலிட்டி இஷ்யூ. ஸோ மோஸ்ட் ஆஃப் த விஷயம் இப்போ இது யூஸ் பண்ணுறதில்ல. இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண ஃபீட்பேக் கொடுக்க சரி பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா,
இப்போதைக்கு இது ஒரு சின்ன அக்செப்டபிள் இஷ்யூ தான், பட் நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும். இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு insert F. Liberation serif 12 pt white on very dark gray italic align left. ஓகேங்களா, italic align left. இதை வந்து நம்ம வந்து ரைட் அலைன் பண்ணுவோம். கண்ட்ரோல் R கொடுப்போம். Right on. ரைட் ஆன் இதெல்லாம் படிக்குது நமக்கு. ஸோ அந்த போல்டு இட்டாலிக் இதெல்லாம் படிக்கல. Liberation serif 12 pt white on very dark gray italic align right. align right. ஓகே, இப்போதைக்கு நம்ம இதோட ஃபாண்ட்டை முடிச்சுப்போம். ஃபாண்ட் சைஸ் மாற்றுறது, ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றுறது, இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் காமிச்சிடுறேன். ரிபன் மெனு நமக்கு எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கும் இல்லையா, அதை எப்படி இங்கே ஆக்சஸ் பண்ணுறதுன்னா இது கொஞ்சம் நோட் பேட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நோட் பேட் மாதிரி இருக்கும். அதனால இது வந்து ரிபன் மெனு மாதிரி கன்சிடர் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஆல்ட்டுக்கு தான் ப்ரெஸ் பண்ணோம். File sub menu left. இங்கே வந்து சப் மெனுஸாக இருக்கும். அதனால் அப்பேர டவுனரை யூஸ் பண்ணி தான் இதில் இருக்க ஃபர்தர் ஆப்ஷன்ஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும். இப்போ டவுனர் ஆகுறேன். New sub menu N open CTRL+00. இந்த மாதிரி Fund title 1 File sub menu left. இப்போ அடுத்தடுத்த மெனுஸ்க்கு போகணும்னா ரைட் ஆரோ. Edit sub menu E. Edit sub menu. View sub menu V. Insert sub menu. Format sub menu up. Style sub menu what? Table sub menu up. Form sub menu. Table sub menu. Form sub. Tool sub menu. Window sub menu W. Help sub menu. File sub menu. Edit sub menu. ஸோ இந்த மாதிரி நிறைய சப் மெனுஸ் இங்கே இருக்கும். நிறையலாம் இல்லை, ஒரு 10 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். கண்ட்ரோல் எஸ் கொடுங்க, சேவ் வந்துடும். அவ்வளோதான். Save as dialog. File name. Combo box collapsed. Edit Alt +N selected untitled 1.0. ஸோ ஏன் டாட் ஆர்ட்னு படிக்குதுன்னா ODF ஃபார்மேட்ல சேவ் ஆகும். நான் எனக்கு சொல்கிறேன். Blank selection removed. செலெக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு ஃபார் டெஸ்ட்னு கொடுப்போம். FOR 4 space. மோஸ்ட்லி லைன் கொடுத்துங்க. எப்பயுமே இந்த ஃபைல்ஸ்லாம் சேவ் பண்ணும்போது இது ஒரு ப்ராக்டிஸாகவே கொண்டு வந்துங்க. அதாவது ஷிஃப்ட் ப்ளஸ் 0க்கு அடுத்ததாக ஒரு கீ இருக்கும்ல, அதை கொடுத்துங்க. பிகாஸ் ஸ்பேஸ் வந்து கொடுக்க வேணாம்பாங்க ஃபைல் நேம்ஸ் அப்போ. ஓகே, ஃபார் டெஸ்ட் TEAT edit focus Alt +N for test. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வழக்கமான சேவாஸ் எல்லா பாக்ஸ்ன்றதுனால நான் இதை சொல்ல items view list name split எப்படி சேவ் பண்ண போறேன்ட்டு பாத் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ items view list gallery not selected row 1 column D desktop row D documents row 3 column 1 items view list shortcut to documents. ஓகே, இப்போ tab கொடுப்போம். Name split button collapsed sorted descending file name combo box collapsed edit Alt +N selected for test. ஃபார் டெஸ்ட்னு கொடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு tab கொடுக்குறேன். இங்கே முக்கியமான விஷயம் நல்லா கவனிச்சிங்க. Save as type combo box ODF text document star.out collapsed Alt +. ஓகே, இப்போ ஃபார்மேட் வந்து ODF ஃபார்மேட்டில் இருக்குது. எப்படி நம்ம எதை டாக் ஃபைலுக்கு மாற்றுறது? ஜஸ்ட் இது ஒரு காமா பாக்ஸ் ஆல்ட் டவுனரை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கங்க. Expanded. இப்போ டவுனரை கொடுத்து பாருங்க. Save as type list ODF text document template. இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 15 கிட்ட இருக்கும். அதனால நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. Flat XML ODF text unified office format text Word 2010 365 document. இதுதான் நம்ம கொடுக்கணும். Word 2010 அப்படின்னு 2010 அப்படின்னு படிக்கும். அதுக்கப்புறம் 360 அப்படின்னு படிக்கும். இந்த இதான் நம்ம வந்து கொடுக்கணும். பிகாஸ் இதுதான் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணுற ரெகுலர் ஃபார்மேட். அதுவே ஃபார்மேட்டையும் படிக்கும் பாருங்க. Word 2010 365 document star.docs. star.docs docx ஃபைல் இதுதான் நம்ம கொடுக்கணும். இது கீழே இன்னும் நிறைய இருக்கும். Word 2007 3 இந்த மாதிரி பழைய ஃபார்மேட்ஸும் இருக்கு. டெக்ஸ்டா சேவ் பண்ணனாலும் இருக்கு. இதே மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்க. நான் இப்போ இதில் வச்சுட்டு ஜஸ்ட் tab கொடுக்குறேன். Save as dialog automatic file name extension checkbox check. இதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். பின்னாடி பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டர் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் சேவ் கொடுத்துருவோம். Save with toolbox save button Alt +S. சேவ் கொடுக்குறேன். இப்போ இன்னொன்று நல்லா கவனிங்க. Confirm file format dialog this document. ஓகே, கன்ஃபார்ம் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு கேட்குது. அதாவது நீங்கள் இதை வேர்ட் டாக்குமெண்ட்டை தான் சேவ் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேட்குது. இங்கே வந்து ODF ஃபார்மேட் வேர்டு ரெண்டுமே காட்டும். நம்ம வேர்டே கொடுத்து Use ODF format button F. யூஸ் வேர்ட் ODF ஃபார்மேட். Ask when not saving in ODF or default format checkbox checked A. ஸோ இது வேண்டாம்னா இந்த டேட்டா பாக்ஸ் வேணால் நான் செக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். Use Word 2010 365 document format button U. ஸோ இதுதான் நமக்கு வேணும். ஸோ நம்ம எந்த ஃபைல் ஃபார்மேட் செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஃபைல் ஃபார்மேட்டை இங்கேயும் கொடுத்துக்கணும். இல்லைனா ODF ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறதுக்கு அங்கே கொடுத்துக்கலாம். முன்னாடியே காமிச்சாலே அது. ஸோ இப்போ என்டர் கொடுத்துட்றேன். For test.docs LibraOffice Writer. டன். It's so good everyone use unselected. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் டாக்குமெண்ட்டா. Screen sharing meeting controls. This PC file explorer items view D desktop row D documents row items view list officiate. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டோம். F for test.docs 8 of 11. For test.docs வச்சுச்சா. இப்போ எல்லாம் என்டர் அடிப்போம். Select an app to open this .docs file grouping just one. ஸோ ஓகே, list default app grouping 1 of 3 Word 1 of 1. ஓகே, இதிலே நம்ம just once button கொடுத்துருவோம். ஏன்னா LibreOffice ரைட்டர் இருக்கிறதுனால ஓப்பன் வித் கேக்குது. Documents file explorer items view list for test.docs 8 of 11 for test.docs Word document page 1 section 1 hello am I using LibreOffice. It's so good everyone use.
ஓகே, Hello, I'm using LibraOffice. இங்கே சூப்பராக நமக்கு வந்துருச்சு. டைட்டில் செக் பண்ணி For காட்டுங்க. test.docs, Word. ஓகேங்களா, வேர்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபாண்ட் செக் பண்ணி பார்ப்போம். Style normal liberation serif 12.0 pt white on very dark gray bold underline the line center line spacing single grammar error. ஸோ பார்த்தீங்களா, நம்ம அங்கே பண்ண எல்லா ஃபார்மேட்டிங் இன்ஃபர்மேஷனும் இங்கேயும் காட்டுது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. Documents, ஸோ file. we will meet in next video. Mute, currently unmuted, alt plus A, audio settings drop down. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இது மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கிறோம், அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரொம்ப ரோடியாக வந்து இன்னைக்கு, சரி பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இப்படி ஒரு அமேசிங் சாஃப்ட்வேர், சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும் எங்கே தான் நமக்கு அக்சசபிலிட்டி இஷ்யூ இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ இதில் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஃப்ரீ சாஃப்ட்வேர், சைஸ் ரொம்ப கம்மி, அதான் முக்கியமான விஷயம். 400 MB கூட கிடையாது ஃபுல் ஃபைல் சைஸுமே. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நல்ல சாஃப்ட்வேரை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ கைஸ்.